சென்னையில் வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் புயல் மற்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழ் நாளேடு ஒன்றில் வெளியான செய்தி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையானது, சென்னைக்கு நிஜமாகவே பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து சந்தேகங்களுக்கு விடை காண்பதற்காக நியூஸ் 7 தமிழ் முயற்சி மேற்கொண்டது. இதுகுறித்து பேச நம்முடன் தன்னார்வ வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ஐயா, சென்னையில 21, 22 தேதியில கனமழையும் புயலுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்திகள் வெளியாகி இருக்கு. தற்போது இது உண்மையிலேயே இந்த புயல் அபாயத்தை முன்கூட்டியே கணிக்க முடியுமா? முன்கூட்டியே கணிக்க முடியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கணிக்க முடியும். இந்த ஆராய்ச்சியில நான் ரொம்ப நாளா ஈடுபட்டிருக்கேன். என்னுடைய கணிப்புகள் தமிழ்நாடு மன்றம்.com அப்படின்ற வெப்சைட்ல பப்ளிஷா இருக்கு. தமிழ்நாட்டை பாதித்த மழைகள் எல்லாமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு விடுப்பு கொடுத்திருக்க அந்த மழை நாளை நள்ளிரவிலிருந்து திருப்பி ஆரம்பிச்சு 22ஆம் தேதி வரை மழை கொடுக்கும். புயல் அளவுக்கு காத்து இருக்குமே தவிர புயல்ன்ற பாதிப்பு கிடையாது. புயல் அளவுக்கு பாதிப்பு இருக்கும். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா புயல் ஆபத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு முந்தைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல குறிப்பிட்ட சில விஷயங்கள் எப்போதாவது நடைபெற தவறி இருக்கா? பஞ்சாங்கத்துல 1-2 தவறதுக்கு சந்தர்ப்பங்கள் என்ன? பஞ்சாங்கன்றது ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான முனைப்பு உருவாக்கக்கூடிய சொசைட்டியை நம்ம எழுந்துட்டோம். காலங்காலமா இருந்த ஆராய்ச்சி முறைகள்லாம் தலைமுறையா தான் வந்துட்டு இருக்கே தவிர அதுல கல்வி அறிவு உண்டாக்கி அதுல இருக்க சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சொசைட்டில விழிப்புணர்வு உண்டாக்க தவறிட்டோம். நம்ம பகுத்தறிவுன்னு பேசி நம்ம பாரம்பரிய கலையில இருக்க உன்னதத்தை இழந்து விட்டோம். இப்ப திருப்பி சில தன்னார்வ என்ன மாதிரி தன்னார்வத்தில் இருக்கவங்க திருப்பி முயற்சி பண்ணி சில முயற்சிகள் ஈடுபட்டு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருடம் நேபாளத்தில் இந்த பூகம்பமா இருக்கட்டும், நிறைய மழை காரணங்கள் எல்லாமே குறிப்பிட்ட தேதியில சொன்ன பிரகாரம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு இப்ப பருவமழை கிட்டத்தட்ட இந்த வருடம் முடிவு மீறி ஜனவரி மாதம் முடிவு வரைக்கும் மழை இருக்குன்றது என்னுடைய குறிப்புகள் கொடுத்திருக்கு. பஞ்சாங்கன்றது தவறே கிடையாது. நம்ம ஜியோசென்ட்ரிக் ஸ்டடின்றது நம்ம பாரம்பரிய முறையில இருக்கிற தியரிஸ் நாசாவால இன்னும் 500 வருஷம்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய தாழ்மையான கருத்து அது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.